ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் புதுசாக நான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நான் அது வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்துன்னா நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அது வந்துன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான 10th ஸ்டாண்டர்டுக்கான நான் இன்றைக்கி வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சது. அதுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஒன்னோட ஆன்சர் கீயும் அடுத்து கிராமர் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது. அதேமாரி இங்கிலீஷ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேப்பரான்ற கேள்வி மாரி தான் இருந்தது. அந்தளவுக்கு ஈஸியாக இருந்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி சி ஆப்ஷனு. செகண்டுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ சேட்லி. தேர்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி அன்டிஸ்டர்ப்டு. ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளண்ட்டு. ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஹாப்பிலி. சிக்ஸ்த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஷியனு. செவன்த்துக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி ரெடி. எயித்துக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி மாலு. நைன்த்துக்கான ஆப்ஷன் வந்துன்னா சி ஹையர் டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸு. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கொஷின். அதேமாரி அவங்க கொடுத்துக்கிற வேர்ட்லேயே தான் நம்ம கண்டுபிடிச்சி நீங்கள் இது ஐசின்னா இன்டென்சிட்டி கேரசன் யூனிட் அந்தமாரி தான். நான் அதேமாரி தான் இது ரொம்ப சிம்பிளான இது தான் 9th சொன்னது. ஆல்ரெடி 10th கொஷின் பார்ப்போம். 10த்துக்கான ஆன்சர் வந்துன்னா சி ஏ கெட் அலாங் வித்து. அடுத்து 11த்துக்கான ஆன்சர் வந்துன்னா சி ஜாமு. அடுத்து 12த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஹாஃபு. 13 வந்து பார்த்தீங்கன்னா ஏ லாக்குடு. 14 வந்து பார்த்திங்கன்னா பி ஃபார்மு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 14 ஒன் வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக எழுதியிருக்கலாம். ஏன்னா யார் ஃபுல் மார்க் வாங்கினீங்க ஒன் வேர்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி வந்துன்னா நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரில் 3 கொஸ்டின் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 4 கொடுத்துட்டு 3 சொல்லியிருப்பான். அதில் 3மே நீங்கள் அட்டன் பண்ணுறது மாரி தான் வந்துருந்து நானும் பார்த்தேன். நான் கொடுத்த கொஷின் ஆன்சரே படிச்சிருந்தாலே போதும். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணேன் இங்கிலீஷ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ண பார்த்தீங்களா, அந்த வீடியோ பார்த்தாலே போதும். அதுலேருந்து படிச்சிருந்தாலே நீங்கள் 6 மார்க் வாங்கிடலாம். ஏன்னா 3 கொஷின் ஆன்சர் நம்ம கேட்டதுலேருந்து கேட்டிருந்தாங்க, அதையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் டென்சன்ஸ் வந்து பார்ப்போம். கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் போடலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஷேர் பண்ண தெரியல. அதனால தான் ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணாலும் எனக்கு மோட்டிவேஷனும் எதுவும் தேடுற மாரி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நானும் இருந்தாலும் போடுறேன். ஆனால் அவ்வளோ பார்த்தா என் சேனல் வந்து அவ்வளோ சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்க. ஏன்னா 98% வந்து பார்த்தீங்கன்னா இது அனலைஸ் பண்ணால் 98% பண்ணால் நாட் சப்ஸ்கிரைப். நான் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 மேலே போகுது. ஆனால் பார்த்தோன்னா சப்ஸ்கிரைபர் பார்த்தா அவ்வளோ இல்லை, லைக்கும் பார்த்தா அவ்வளோ இல்லை. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கஷ்டப்பட்டு வந்தோம்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நம்ம எப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின்னா ஆல் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் ஆன்சர், அடுத்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரு, அடுத்து டீச்சர்ஸ் அவங்க சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் மொத்தத்தையும் அனலைஸ் பண்ணி எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் மொத்தத்தையும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ற வீடியோவே நம்ம போடுறோம். பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறது எனக்கு எந்த பலனும் கிடைக்கும் தான் ஏன்னு தெரியல. அதனால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கிராமர் இது பார்ப்போம். நான் 23க்கான ஆன்சர் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் 23 வந்து பார்த்தீங்கன்னா பானு சேஸ் தட்டு. நீங்கள் தட்டு மட்டும் அங்கே போயிருந்தாலே உங்களுக்கு 4 மார்க்கு. இந்த கொஷினை எழுதி நீங்கள் தட்டு மட்டும் வருவீங்களா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேணால் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வீடியோ போட்டோம். நான் இவ்வளோ கொஷின் பேப்பர் எடுத்து அதுலேருந்து நான் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிதுன்னு அது எடுத்து அதை கரெக்டாக எழுதி அது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிது அதை கணக்கு பண்ணி அது எது முதல்ல போடலாம் எது பின்னாடி போடலான்னு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அது எந்த புக்கு எந்த சாப்டர் எல்லாத்தையும் இது பண்ணி நான் எந்த வருஷம் எல்லாத்தையும் போட்டு இவ்வளோ பண்ணியும் எனக்கு எவ்வளோ தானே எனக்கு ஒரு இதுன்னு சொல்லிட்டு கிடையாது பாருங்கள். ஒரு இதுவே பார்ப்பேன் ஒரு வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 லைக்ஸ் மேலே போக மாட்டேங்குது. அப்போது ஒரு வீடியோ இது வரையும் 10 வீடியோ போட்டுக்கிறேன். அப்போ 10 வீடியோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வீடியோவுக்கு ஒரு 30 லைக்ஸ் 50 லைக்ஸ் வந்தால் தான் நான்
போடுறதுக்காவது ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 400 வியூஸு எல்லாம் போதும். பட் 98% இஸ் நாட் சப்ஸ்கிரைப்டுன்னு வருது. அப்போ எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 25 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். பட் தெரியலனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுறேன். நான் 26, 27 ஆன்சர் பார்த்துங்க. ஆல் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, டாட்டா பை. நம்ம சேனலில் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. நான் அப்படி பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டாலும் ஃபோனில் இந்தமாரி எடிட் பண்ணி போடுறதுக்கு நான் இப்போ ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு சொல்லுங்கள். என்ன மிஸ்டேக், கொஷின் பேப்பரில் மிஸ்டேக் இருக்குதா, கிரேஸ் மார்க் வருதா, இதுதான் கன்ஃபார்மாக கரெக்டான ஆன்சரானு எல்லா வெயிலையும் செக் பண்ணி நான் இது பண்ணுறதுக்காண்டி போதும் நான் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கோசரம் தான் இவ்வளோ டைம் எனக்கு ஆகுமே. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன்.